திருத்தணி முருகன் கோவில் குன்றுதோறாடல். திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம். ஸ்ரீ வள்ளியுடன் திருமணம். திருத்தணி 5ஆம் படை வீடு ஆகும். முருகன் கோபம் தணிந்து இங்கு காட்சி தருகிறார். அருணகிரிநாதர் திருப்புகளிலும் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலும் ராமலிங்க அடிகளாரும் இத்தலத்து முருகனை குறித்து பாடியுள்ளார். வள்ளியை திருமணம் செய்த தலம். இங்கு வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக 365 படிகள் உள்ளன. இங்கும் புத்தாண்டில் படி பூஜை நடைபெறுகிறது. இங்கு முருகன் வள்ளி தெய்வானை சமேதராக நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருளுகிறார். சித்திரை திருவிழாவில் தெய்வானை திருக்கல்யாணம், மாசி விழாவில் வள்ளி திருமணமும் நடைபெறுகிறது. பள்ளியறை பூஜையின் போது ஒரு நாள் தெய்வானையும் ஒரு நாள் வள்ளியுமாக முருகனுடன் அருள் செய்கின்றனர். இங்கு முருகன் சூரனை வதம் செய்த பிறகு கோபம் தணிந்து வந்து அமர்ந்ததால் சூரசம்ஹாரம் இங்கு நடைபெறவில்லை. மாறாக அன்று முருகனை குளிர்விப்பதற்காக புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது. அசுரனோடு மோதியதன் காரணமாக இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் பள்ளம் இன்னமும் இருக்கிறது. இவரிடம் மற்ற கோயில்களில் காணப்படும் வேல் கிடையாது. மூலவர் சன்னதி மேலே உள்ள விமானம் 6 தளங்களை கொண்டது. 6 படை வீடுகளில் இங்குதான் உயரமான கருவறை கோபுரம். முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படும் சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே சாத்தப்படுகிறது. இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெற்றியில் இட்டுக் கொள்ளாமல் நீரில் கரைத்து குடித்து விடுகிறார்கள். இதனால் பல நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை. விழா காலங்களில் மட்டுமே இந்த சந்தன பிரசாதம் வழங்கப்படுகிறது. இங்கும் சுவாமி மலை போலவே யானைதான் வாகனமாக உள்ளது. இந்த யானை வாகனம் சன்னதியின் வெளியே பார்த்தவாறு உள்ளது. இங்குள்ள பைரவர் 4 நாய் வாகனங்களுடன் காட்சி தருகிறார்.